கரூர் அருகே மணவாசி சுங்கச்சாவடி கடந்த 10 ஆண்டுகளாக முறைகேடாக செயல்படுகிறது என்று கூறி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மணவாசி அருகே சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. சுங்காலியூர் முதல் குளித்தலை வரை 4 வழிச்சாலை அமைத்து சுங்க கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்கின்ற அரசாணை உள்ள நிலையில் அதனை மறைத்து கடந்த 10 ஆண்டுகளாக வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று வலியுறுத்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுங்கச்சாவடியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. சுங்க கட்டணம் வசூலிப்பது தொடர்ந்தால் போராட்டத்தை தொடருவோம் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் மூர்த்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா குளித்தலை வரல இவங்க இந்த சுங்க சாவடிக்கு குளித்தலை வரல போர்வே போட்டிருப்பானே. குளித்தலை வரல போர்வே போடாத பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக சுங்க கட்டணம் வசூல் செய்துள்ளார்கள். பல ஆண்டுகளாக இது எங்கள் சொந்த ஊருங்கனால குளித்தலை தான் 40 கிலோமீட்டருங்கிறது குளித்தலை. அப்படிங்கிற பார்த்தா அது குளித்தலை வரல அவங்க கடைசியில் கெசட்டை கொண்டு எங்கள்கிட்ட கொடுத்து அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. இதுபோல தான் ஒவ்வொரு இந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டு இந்த வசூல் செஞ்சுருக்காங்க. இன்று இரவு முதல் இது உடனடியாக இந்த டோல்கேட் தடை செய்யணும். டோல்கேட் இயங்கக்கூடாது. இதோட சுங்கச்சாவடி பற்றி இதோட இழுத்து மூடப்படும்.